வணக்கம் அனைவருக்கும். இந்தல நாம் Azure Architecture and Services Part 2 பற்றி பார்க்க போகிறோம். இந்தல mainly focus பண்ண போவது security மற்றும் identity related concepts. இந்த topicsல மிகவும் முக்கியம். முதலில் authentication பற்றி புரிந்து கொள்வோம். நான் என்ன, நீங்கள் யார் என்று verify பண்ணுவதுதான் authentication. அது பெர்மிஷன் இல்ல ஐடென்டிட்டி மட்டும் கன்ஃபார்ம் பண்ணும். பல ஆத்தென்டிகேஷன் மெத்தட்ஸ் இருக்கு. முதலில் பாஸ்வேர்ட் ஆத்தென்டிகேஷன். இதுல யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுவோம். இது ஈஸி ஆனாலும் செக்யூர் இல்லை. அடுத்தது சிங்கிள் சைன் ஆன் அல்லது SSO. ஒரே தடவை லாகின் பண்ணினா மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். இதுக்கு ஈஸி. ஆனா ஃபர்ஸ்ட் லாகின் காம்ப்ரமைஸ் ஆனா எல்லாமும் ரிஸ்க். அதனால் ஏமெப்பே உசை பண்ணுவோம். மல்டிஃபேக்டர் நாக்கு மேல இன்னொரு வெரிஃபிகேஷன். உதாரணம் ஃபோன் OTP அல்லது ஆத்தென்டிகேட்டர் ஆப். இதனால் செக்யூரிட்டி அதிகரிக்கும். அடுத்தது பாஸ்வேர்ட்லெஸ் ஆத்தென்டிகேஷன். இதுலவே இருக்காது. டிவைஸ் மற்றும் பயோமெட்ரிக் யூஸ் பண்ணுவோம். இதுதான் மோஸ்ட் செக்யூர். இப்போ எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் நாக்கு வெளியே உள்ளவர்கள். பார்ட்னர்ஸ், வெண்டர்ஸ், கஸ்டமர்ஸ். இவர்கள் தங்களுடைய அக்கவுண்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணுவார்கள். நாம் அவர்களுக்கு ஆக்சஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுவோம். B2B ல கெஸ்ட் யூசர்ஸ் கிரியேட் ஆகும். B2B டைரக்ட் ல கெஸ்ட் வே கிரியேட் ஆகாது. Azure AD B2C கஸ்டமருக்கு உசை ஆகும். அடுத்தது கண்டிஷனல் ஆக்சஸ். இது ஒரு பாலிசி பேஸ்ட் சிஸ்டம். இஃப் கண்டிஷன் நான் அலோவ் இல்லனா பிளாக். இதுல சிக்னல்ஸ் யூஸ் ஆகும். யூசர் லொகேஷன், டிவைஸ், அப்ளிகேஷன். இதன் அடிப்படையில் டிசிஷன் எடுக்கப்படும். ஏமெப்பே கேட்கலாம் அல்லது பிளாக் பண்ணலாம். இது ஸ்மார்ட் செக்யூரிட்டி கொடுக்கும். அடுத்தது RBAC. ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். இதுல ரோல்ஸ் அசைன் பண்ணி ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓனர், கான்ட்ரிபியூட்டர், ரீடர் மாதிரி ரோல்ஸ் இருக்கும். லீஸ்ட் பிரிவிலேஜ் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணும். அதாவது தேவையான அளவு மட்டும் ஆக்சஸ். ஸ்கோப்ஸ் இருக்கும். மேனேஜ்மெண்ட் குரூப், சப்ஸ்கிரிப்ஷன், ரீசோர்ஸ், குரூப் ரீசோர்ஸ் ல கொடுத்த பெர்மிஷன் கீழே இன்ஹெரிட் ஆகும். அடுத்தது ஜீரோ ட்ரஸ்ட். இதுல முக்கியமான ஐடியா. Never trust, always verify. ல இருந்தாலும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம். ஒவ்வொரையும் வெரிஃபை பண்ணுவோம். இதுல 3 பிரின்சிபல்ஸ். வெரிஃபை எக்ஸ்பிளிசிட்லி. லீஸ்ட் பிரிவிலேஜ். அஸ்யூம் பிரீச். இது மாடர்னுக்கு மிகவும் முக்கியம். அடுத்தது டிஃபென்ஸ் இன் டெப்த். மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. ஒரு லேயர் ஃபெயில் ஆனாலும் மற்ற லேயர் ப்ரொடெக்ட் பண்ணும். லேயர்ஸ் என்ன? பிசிக்கல் ஐடென்டிட்டி, நெட்வொர்க், கம்ப்யூட், அப்ளிகேஷன், டேட்டா. டேட்டா தான் மெயின் டார்கெட். அடுத்தது மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஃபார் கிளவுட். இது செக்யூரிட்டி மானிட்டரிங் மற்றும் த்ரெட் ப்ரொடெக்ஷன் சர்வீஸ். Azure மட்டும் இல்லாமல் ஆன் பிரமிசஸ் மற்றும் ப்ரொடெக்ட் பண்ணும். செக்யூரிட்டி போஸ்டர் இம்ப்ரூவ் பண்ண உதவும். செக்யூர் ஸ்கோர் காட்டும். த்ரெட் டிடெக்ட் பண்ணி அலர்ட்ஸ் கொடுக்கும். JIT Access Adaptive Controls போன்ற ஃபீச்சர்ஸ் இருக்கும். இந்தல நாம் செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ் முழுவதும் பார்த்தோம். இதுல மிகவும் முக்கியமான டாபிக்ஸ். Thank you for watching. நம்ம நெக்ஸ்ட்ல இன்னும் அட்வான்ஸ் டாபிக்ஸ் பார்க்கலாம்.